Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 6 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம சைல்ட் எம்பரர் சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி எவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பான். சொல்ல போனா ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஹீரோவும் 60 மான்ஸ்டர்ஸையாச்சும் கொல்லணும். இதுல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு டாப் லெவல்ல உள்ள மான்ஸ்டர்ஸை பத்தி தெரியணும். இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்ட டாப் மான்ஸ்டர் இது அந்த சென்டிசாரோ, இதுவுமே மான்ஸ்டர் அசோசியேஷனை சேர்ந்தது தானே. அதை வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட டீமன் டிராகன் பயங்கர பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குதுமா. சரி, அப்படின்னா இது வரைக்கும் இவங்க சண்டை போட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில மான்ஸ்டர்ஸ் ஈஸியா இருக்கும், ஒரு சில மான்ஸ்டர்ஸ் கஷ்டமா இருக்கும். இந்த பூரி பாயெல்லாம் ஒரு சில டைம் தோக்குற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கான். ஆனாலுமே அந்த வலியை தாங்கி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்கானாமா. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டாகணும். ஜோம்பி மேனால நம்பவே முடியல டிரைவ் நைட்டை அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு. இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படி ஒரு படையா சேர்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல செக் பண்ண போனது டிரைவ் நைட்டு தான். போனவன் ஒரேடியா போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு தகவலும் வரலன்னு சைல்ட் எம்பரர் போய் சொல்லிடுவான். ஏன்னா அவன் சொன்ன இவங்க கிட்ட சொன்னா இவங்க பயந்துருவாங்க அப்படின்னு. அப்ப சூப்பரலா என்ன சொல்லுவான், டிரைவ் நைட்டு ஒரு மனுஷன் கிடையாது, சைபார்க். அவரோட பாடி பார்ட்ஸை வேணா செதறடிச்சிருக்கலாம், ஆனா அவரு செத்துருக்க மாட்டாரு. எப்படி எங்கேயாச்சும் நமக்கு தகவல் கொடுக்க மறைஞ்சதா இருப்பாரு, அவரை காப்பாத்திடலாங்கிற மாதிரி சொல்லுவான். பட் எப்படி பார்த்தாலும் டிரைவ் நைட்டை சம்பவம் பண்ண மாதிரியே இவங்களையும் சம்பவம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி இவங்களை பார்த்தோன்னே அவனுங்க போட்டு தள்ளிடுவானுங்க. சப்போஸ் அந்த மான்ஸ்டர்ஸுங்க இவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணா கூட அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது, போட்டு தள்ளிடணும் பானுங்க. எப்படி இருந்தாலும் அதுங்க மான்ஸ்டர்ஸ் தானே, அதுங்களுக்கு பாவம் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்பதான் பூரி என்ன சொல்லுவான், அந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் மாங்காமடையனுங்க ஒரு சில சின்ன பசங்களை கூட ஏமாத்தி அவங்களாம் மான்ஸ்டர் ஆக்கி வச்சிருக்கானுங்களாமா. அவங்கள காப்பாற்றணும்னு இவன் பார்க்கறான். அதனாலே என்ன சொல்லுவான், ஏதாவது மான்ஸ்டர்ஸ் வந்து கைதிங்க யூனிஃபார்ம் போட்டிருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க, அவங்கள நான் சரி பண்ணிக்கிறேன். அட்டாமிக் சாம்ரா என்ன சொல்லுவான்னா, அவன் ஃப்ரெண்டையும் இப்படித்தான் ஏமாத்தி மான்ஸ்டர் ஆகிட்டானுங்க, வேற வழியே இல்லாம அவனை கொண்டிருக்கான். சோ அவங்களை காப்பாற்ற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா ஏஞ்சல் லக்கையும் அவேக்கிங் டீப் கிஸ்ஸையும் கொடுத்து அவனை காப்பாற்ற போறானாமா. யாரு, நம்ம பூரி அவனுக்கு இவனை செருப்பால் அடிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும் போல. சரின்ட்டு இப்ப மெயின் ஆளுகளை பத்தி பேசுவானுங்க. ஒரோச்சியும் அந்த ஒத்தக்கண்ணா இருக்கானே, அவன் பேரு கியரோ. இவனுங்க கண்டிப்பா த்ரெட் லெவல் டிராகனா தான் இருப்பானுங்க. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா தானே மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலேயே அவனுக்கு கிட்ட டைரக்டா மோத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜோம்பி மேன் சொல்லுவான். ஆனா டொர்னேடோ அவன் கடகறான் சுண்டக்கா பைய, பழைய பாய் மாதிரி அவனை மடிச்சு கிழிச்சிடுறேன். என்ன வழியில அந்த சில்ட்ர மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கங்கன்னு சும்மா கெத்தா சொல்லுவா. பிளாஷுக்கு கடுப்பாயிரும். நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும், நீ வேலை சொல்லாத நீருவான். உடனே மாத்தி வாய் தகராறு போயிட்டு இருக்கும். சைல்ட் எம்பரர் தான் இடையில பூந்து சண்டையை நிறுத்துவான். இந்த எஸ் கிளாஸ் ஹீரோஸ்னாலே இந்த பஞ்சாயத்து தான். வந்தவனே வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. உடனே ஜோம்பி மேன் கரெக்டா சொல்லுவான், இங்க ஒன்னும் அந்த ஒரோச்சியவோ இல்ல அவனுக்கு கீழே இருக்க அசிஸ்டன்ஸையோ இல்ல பெரிய மான்ஸ்டர்ஸையோ கொல்றதுக்காக இங்க வரல. இவங்களோட மெயின் ஆபரேஷன் அந்த பையனை காப்பாத்துறது. அதனால அதை போக்கஸ் பண்ணு. லூசுத்தனமா அந்த இடத்த அழிக்கிறேன்னு அந்த பையனையும் போட்டு தள்ளிடாத உடனே போகடா வெண்ணைகளாம்பா. சைல்ட் எம்பரரும் எவ்வளவோ நோண்டி செக் பண்ணி பார்த்துட்டான். அந்த அண்டர் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. அவங்க பாஸ் எங்க இருக்கான்னு அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியல. இப்படி சீரியஸா அவன் சொல்லிட்டு இருந்தா மறுபடியும் ஃபிளாஷ் டொர்னேடோ கிட்ட சண்டை போடுவான். அதாவது வில்ல எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கொஞ்சம் பேர்த்த வச்சு கூட பிளான் பண்ணி அவனை ஈஸியா காலி பண்ணிடலாம். ஆனா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. பையனும் வேற மாட்டிக்கிட்டு இருக்கான். அதனால சண்டைய கொஞ்சம் பார்த்து பக்குவமா போடணும், உன் மூளையை யூஸ் பண்ணு அப்படின்பா. அவன் ஆல்ரெடி டென்ஷன் பார்ட்டி இப்படி எல்லாம் பேசினா சண்டை இன்னும் பெருசாயிரும்னு சைல்ட் எம்பரர் இடையில பூந்து சண்டையை தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் அமைமஸ்கோட என்ட்ரி. அவன் என்னடான்னா வெயிட்டிங் ரூம்ல இவனை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். யாருமே கூப்பிடல, அதான் இங்க வந்துட்டான். என்னைய விட்டுட்டு எப்படி நீங்க மீட்டிங் நடத்தலாம்னு கேட்பான். சைல்ட் எம்பரர் சமாளிப்பான். வேற ஒண்ணும் இல்ல, எஸ் கிளாஸை முடிச்சுட்டு அடுத்து உங்ககிட்ட வரலான் இருந்தோம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. அது ஏன் நீங்க மட்டும் தனியா, மத்த ஹீரோஸுமே சண்டை போட வர்றாங்க தானேன்னு கேட்டா சைல்ட் எம்பரர் மனசுக்குள்ள நினைச்சுக்குவான், மத்த கிளாஸ் ஹீரோஸும் இருக்காங்க, ஆனா எஸ் கிளாஸ் மட்டும் தான் டைரக்டா ஆபரேஷன்ல இறங்க போறாங்க, மிச்சவங்க எல்லாம் பேக்கப் தான், அவங்க மேலதான் இருப்பாங்க. அமைமஸ்க்கு கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் உள்ள போக முடியாது, இவனால தொல்லை தான். அதனால தான் போற போக்குல சொல்லி கூட்டு போலான்னு பிளான் பண்ணிருப்பான். இப்போ கண்டுபிடிச்சிட்டானா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனா டொர்னேடோ டைரக்டா போட்டு உடைச்சிருவா. உன்னை இங்க எவனுக்குமே புரியாதரா, அதனால தானே அவனை கூப்பிடலன்னு. இப்ப அமைமஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு அவனை பேக்கப் டீம்ல போட்டிருக்காங்கன்னு. உடனே சைல்ட் எம்பரர் நல்லாவே சமாளிப்பான். கீழே அண்டர் கிரவுண்டுக்கு நாங்கெல்லாம் போயிட்டோம்னா மேல இருக்க மத்த ஹீரோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான லீடர் தேவை. அதனால தான் உங்களை அதுல லீடரா போட்டுட்டோம். அட்டாமிக் சாம்ரா இருந்துட்டு நாங்க கீழே போய் அட்டாக் பண்ணுவோம், மிஸ் ஆகி மேல வருவானுங்க, அந்த மான்ஸ்டர்ஸை நீங்க பாத்துக்கங்க. ஆனா என்ன, அவனோட டீம் ஆளுகள்லாம் இவன் கூட தான் இருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் ஆள்
ஆளுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு அமைமஸ்க்கு கடுப்பாயி நான்லாம் மேல இருக்க மாட்டேன், நானும் உங்க கூட சண்டை போட வருவேன். எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. வந்தான்ல வில்லங்கத்தை கிளப்பி விட்டுட்டான். டொர்னேடோ சும்மா இல்லாம டே குழந்தை உன்னாலலாம் எங்க லெவலுக்கு இறங்கி சம்பவம் பண்ண முடியாது, அதனால அப்படி ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பாருன்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். அவன் ஆல்ரெடி ஈகோ பிடிச்ச கழுதை, அவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா அவளை கண்டுக்கவே மாட்டான். நான் என்னோட லீடர்ஷிப்பை மேல இருக்க ஹீரோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல, எஸ் கிளாஸ் ஹீரோஸ் கிட்ட தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு இவன் தலைமையில உள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே எல்லாத்துக்குமே கடுப்பாவும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பாங்க. வேணும்னா அந்த பையனை காப்பாத்தின பேரு புகழ் எல்லாத்தையுமே உனக்கே கொடுத்துடுறோம், ஆனா சைல்டு எம்பரர் தான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்லுவான். சோ அதனால தேவையில்லாம இப்ப சண்டை போடுற வேலை வேண்டாம், ஏன்னா இப்ப ஒரு பெரிய ஆபரேஷன் நடத்த போறாங்க, அது கரெக்டா போகணும்னா இவங்க சண்டை போடாம இருக்கணும். இப்படி ஜோம்பி மேன் சொன்னா கேட்கவே மாட்டான். அவனை இன்னும் அசிங்கமா தான் பேசுவான். நாத்தம் முடிச்சவனே, நீ எல்லாம் ஹீரோ சைடு இருக்கிறதே நம்ப முடியல, அப்படியே மான்ஸ்டர் சைடு கூட நீ மாறலாம்ல அப்படி இப்படின்னு ஒன்னு சூப்பரலா இருந்துட்டு வாயை மூடுங்கடா, எதுக்குடா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அமைமஸ்க்கு அப்படியே அவங்கிட்ட சண்டையை திருப்புவான். டொர்னேடோ என்ன பேசினாலும் அதை கண்டுக்கவே மாட்டான். எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, இதனாலே உங்க பேரு ரொம்ப கேவலமா நாரி போச்சு, என்ன பண்ணுன்னு தெரிஞ்சு நடந்துக்குங்க அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசுவான். டொர்னேடோ கோவமாயி பேயாட்டம் ஆடிட்டு இருப்பான். அமைமஸ்க்கு விடுற மாதிரி இல்ல, உங்க எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணும் என்ன பண்ண வைக்கணும்னு எனக்கு தான் நல்லா தெரியும், அதனால இனிமேட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு இருப்பான். பூரி பூரி பையலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழகான பையனுக்கு கீழே நம்ம வேலை பார்க்க போறோம், அருமை அருமை. இந்த எருமைக்கு ஆசையை பாத்தீங்களா. உடனே பிளாஷி பிளாஷ் கடுப்பாயி முடிஞ்சா எங்களை கண்ட்ரோல் பண்றா பார்க்கலாமா. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சண்டை போற லெவலுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. அவ்வளவுதான், இப்ப பெரிய லெவல்ல பஞ்சாயத்தாக போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது கிங் வர்றான்னு. அவன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் அப்படியே சைலண்ட் ஆயிருவாங்க. அப்பதான் கிங்கோட என்ட்ரி. சும்மா ஹார்ட் பீட் தப்பு 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 தப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அவன் பயத்துல உள்ள வந்துகிட்டு இருக்கான், ஆனா அதான் அவங்களுக்கு தெரியாதே. அமைமஸ் பார்த்துட்டு நீங்களுமே என் லீடர்ஷிப்புக்கு கீழே வந்துருங்க. ஆமா ஏன் உங்க சட்டை இவ்வளவு அழுக்கா இருக்குது, ரொம்பவும் நாத்தம் அடிக்குதேம்மா. கிங்கு பொய்யெல்லாம் சொல்ல வரல, அவன் மறுபடியும் அங்க உண்மையா தான் சொல்ல வருவான். நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ளே நீ இப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு ஒண்ணு, ஏன் எங்க போயிருந்தீங்க என்னன்னு நோண்டி நோண்டி கேட்பான். அட வேற ஒண்ணும் இல்லப்பா, சிட்டிசிக்கு போயிருந்தேன், அங்க சாப்பிட தான் போயிருந்தேன், அப்ப இப்படி ஆயிருச்சுன்னு சொல்ல வாய் எடுப்பான். அதுக்குள்ள பின்னாடி இருந்த ரெண்டு அல்ல கைங்க, நீங்க சும்மா கிங்க கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க, ஒரு சிட்டிசிக்கு போய் நைட்டு பூரா மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு லேட்டா தான் வந்தாரு அப்படின்னு ஒண்ணு. கிங்கே ஷாக்கா கேட்பான், நானாடா போட்டு தள்ளேன்னு. ஆமா உங்களுக்கு தெரியாது சும்மா இருங்க, அவரு சட்டையில இருக்குது அவரு போட்டு தள்ள மான்ஸ்டர்ஸோட கதறல் ரத்தம், சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு, சைலண்டா இருக்காருன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கேள்வி கேட்பீங்களா. நைட்டு ஏகப்பட்ட பேர்த்து கூட சண்டை போட்டு மனுஷன் பயங்கர டயர்டு. அந்த சண்டையை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது தான் நாங்க அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம், நீங்க அவரை மரியாதை இல்லாம நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒண்ணு. எனக்கு எதிரிங்க வெளியில இல்லடா, கூடவே தான் இருக்கீங்க, என்ன கொஞ்சமாச்சு பேச விடுறீங்களாடா, இப்படி ஏத்தி விட்டு தாண்டா என்னைய இந்த லெவல்ல மாட்டி விட்டுருக்கீங்க பண்ணாட பயலான்னு நினைச்சிட்டு இருப்பான். உடனே அத்தனை பேரும் அப்படியே கிங்க ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. இவ்வளவு நேரம் நான் தான் லீடரா இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்த அமைமஸ்க்கு உங்க உறுதி தைரியம் தன்னம்பிக்கைக்கு என்ன விட நீங்க லீடரா இருந்தா தான் கரெக்டா இருக்கும், அதனால நான் கிங் சொல்றத கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். மறுபடியும் வந்து பட் நான் உங்க கூட கண்டிப்பா வருவேன், என்னைய கழட்டி விட்டு போகணும்னு யோசிக்காதீங்கன்ட்டு போவான். அப்போ சைல்டு எம்பரர் கிங் கிட்ட நீங்க பண்ணதெல்லாம் ஓகே தான், பட் இனிமேட்டு மான்ஸ்டர்ஸ் கூட தனியா போய் சண்டை போடாதீங்க அப்படின்னு ஒன்னு கிங் சொல்ல வருவான். அப்படியெல்லாம் இல்லைன்னு, ஆனா கேட்கதான் மாட்டானுங்களே. உங்களை மாதிரி தான் டிரைவ் நைட்டும் இந்த மாதிரி சண்டைக்கு தனியா போனாரு, ஆனா கோஸ்ட் டவுன்ல அவரை வச்சு சம்பவம் பண்ணிட்டானுங்க. அங்க இன்னும் ஏகப்பட்ட பயங்கரமான மர்மங்கள் மறைஞ்சிருக்குது. சோ இனி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் சண்டை போடணும்னு ஒண்ணு. கிங் அதுக்கப்புறம் வேற எதுவும் பேச மாட்டான். சரி ஓகே சண்டை போடுவோம். இனி இதுக்கப்புறம் கிங்க வச்சு அவனுங்க என்னென்னலாம் காமெடி பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.